காலிஃப்ளவர் கிரேவி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணிவிட்டு லைட்டாக மஞ்சள்தூள் போட்டு சுடு தண்ணியில் காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறத அதோட ஆட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டதுக்கப்புறம் இது மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். மசாலாவுக்கு என்னென்ன போட்டோன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம், தக்காளி, சோம்பு, சீரகம், பட்டை, ஒரு கிராம்பு, ஏலக்காய், அவ்வளோதான். இப்போ தாளிப்பு போட்டுட்டு அரைச்சி வச்சதை அதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் காலிஃப்ளவர் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு காரத்துக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிய விடுங்க. காலிஃப்ளவர் வேகிற அளவுக்கு நல்லா கொதி விட்டு இறக்கிக்கோங்க. 20 மினிட்ஸ் நல்லா கொதிய விட்டு இறக்குனிங்கன்னா அருமையான சிக்கன் கிரேவி ஸ்டைலில் ஒரு காலிஃப்ளவர் குருமா ரெடி ஆகிடும். அதிக தண்ணியெல்லாம் ஊற்றலை, நான் பெரட்னாப்பில் தான் வைக்கிறேன். இப்போ பாருங்கள், காலிஃப்ளவர் குருமா ரெடி ஆகிடுச்சு. சைட் டிஷ்ஷு பீர்க்கங்காய் பொரியல், அதுக்கப்புறம் ரசம். குழம்பு அடுத்த வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஊட்டி பெஸ்டி சேனல் ஃப்ரெண்ட்ஸ்.